காய்ஸ் இது ஒரு நல்ல சண்டே பதிவு. என்னடா வீடியோ சூப்பராக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்துக்கிற ரச்சனை அப்படி. வீடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு கூட தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். சரி கதைக்கு வருவோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லேட்டாக இருந்துச்சுனால கிளம்பவே டைம் கரெக்டாக இருந்துச்சு. காலைல சாப்பாடு சாப்பிடல. இந்த கிளிப் ஆனது மதியம் ஆயா வீட்டுக்கு சாப்பிட போகிற கிளிப்பு. கிளாஸ்லேயே ரொம்ப பசிச்சுது. பிரேக் டைமில் கூட ஏதாவது போய் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் எனக்கு தோணலை. ஏன்னா அந்த டயட் தான் காரணம். ஆயா வீட்டில் பிரியாணி செஞ்சு வச்சிருந்தாங்க. 65 போட்டு வச்சிருந்தாங்க போல. 65 நான் சாப்பிடல. காலிலேருந்து எதுவும் சாப்பிட்றதுனால இப்போ இதை சாப்பிடலாம். அளவா சாப்பிட்டா கண்டிப்பாக டெபிசிட்டை மெயின்டைன் பண்ணலாம். இந்த பிளேட்டில் இருக்கிறத விட பாதி தான் சாப்பிட்டேன். மீதி அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் ஈவினிங் மாமா ஃபங்க்ஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னாரு. அதனால கிளம்பி மாமா வீட்டுக்கு வந்துட்டேன். குளிக்க சோம்பேறித்தனமா இருந்ததுனால ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுன்னு கிளம்பியாச்சு. சீக்கிரமாவே அங்கே போனதுனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டேன். ஒரு ஆர்டர் இல்லை 2 ஆர்டர். ஸோ மாமா இங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே போய் ரெடி பண்ண கிளம்பிட்டாரு. அந்த டைம் கோன் போட்டுருவோன்ட்டு உட்காந்து கோன் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் நாங்களும் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ரொம்ப ஆடஸ்ட் பாட் இருக்கு, அதை சொல்கிறேன். நான் சாதாரணமாகவே ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுவேன். இந்த டைம் தொட்டு கூட பார்க்காத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். 1-2 ஃப்ளேவர் இருந்தால் பரவாயில்ல, 4-5 ஃப்ளேவர் இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் எதையும் தொட்டு கூட பார்க்கல. எல்லாம் இந்த டயட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற ஒரே காரணத்தினால தான். இதுதான் கொடுமைன்னு பார்த்தா என்னையே ஐஸ்கிரீம் போட விட்டாங்க. காலை கொடுமை கரிகாலான்னு போட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெயிட் லாஸில் டயட் ரொம்ப முக்கியம். நீங்களும் என்னதான் சுச்சுவேஷன் வந்தாலும் டயட்டை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. மண்டபத்தில் நான் சாப்பாடும் சாப்பிடல. நீங்கள் பார்க்குற இந்த தண்ணி மட்டும் தான் குடித்தேன். அப்புறம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பொருளை மாமா வீட்டில் இறக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் மதியம் செஞ்சு வச்சு இந்த வெஜ் பிரியாணி இருந்துச்சு. கூடவே 2 முட்டையை அவிச்சு சாப்பிட்டேன். நிறைய ஐட்டத்தை சாப்பிடாத கஷ்டம் இருந்தாலும் டயட்டை நினைச்சு அதை தாண்டி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் கன்சிஸ்டன்சியா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.